நாங்கள் தென் சென்னையில் அமைந்துள்ள மடிப்பாக்கம் ஸ்ரீ ஐயப்பன் ஆலயத்திலிருந்து இங்கு வந்துள்ளோம். இந்த மீட்டிங்கு வந்திருக்கிற அனைத்து பத்திரிகை நிபுணர்களுக்கும் எங்களது மனமார்ந்த நன்றியும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறோம். வருகின்ற 11/4/2025 வெள்ளிக்கிழமை காலை 8:30 மணியிலிருந்து 10 மணிக்குள்ளாக நமது ஸ்ரீ மடிப்பாக்கம் ஐயப்பன் ஆலயத்தின் புனருத்தாரண அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேகம் இனிதே நடைபெற உள்ளது. நீங்கள் பத்திரிகை நண்பர்கள் அனைவரும் தவறாமல் வந்திருந்து கலந்து கொண்டு இந்த வைபவத்தினை கவர் செய்து வெளி உலகத்துக்கு தெரியப்படுத்துமாறு கேட்டுக்கொள்கிறோம். இந்த மடிப்பாக்கம் ஐயப்பன் ஆலயமானது 1978ஆம் ஆண்டு முதலில் கட்டப்பட்டு மகா கும்பாபிஷேகம் நடைபெற்றது. அதன் பின்னர் சுமார் 50 ஆண்டுகளுக்கு பிறகு அந்த ஆலயம் முற்றிலுமாக புதுப்பிக்கப்பட்டு கேரளா தாந்திரிக முறைப்படி நடத்துகின்ற ஒரு ஆலயம். அந்த அமைப்பும் கூட திருச்சூர், கேரளாவில் உள்ள திருச்சூர் வடக்குநாதர் கோயில் ஆலயத்துடைய மோப்பு தோட்டம் போல அமைக்கப்பட்டு மிகவும் சிறப்பாக உள்ளது. நமது தமிழ்நாட்டில் இந்த மாதிரி கோயில் அமைப்பது தான் முதல் தடவை என்பதை பெருமையுடன் தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த ஆலயத்தின் உள்ளே அமைந்திருக்கும் 18 திருப்படிகளில் பக்தர்கள் விரதம் இருந்து இருமுடி ஏந்தி அந்த குறிப்பிட்ட நாட்களில் மட்டும் மேலே சென்று ஐயப்பனை தரிசித்து அபிஷேகம் செய்து ஐயனுடைய அருளை பெறலாம். சபரிமலை செல்ல முடியாத ஐயப்ப பக்தர்கள் எல்லாரும் ஆண்டுதோறும் இந்த ஆலயத்துக்கு வந்திருந்து அந்த வழிபாடுகள் நடத்துகிறார்கள். இந்த ஆலயமானது முற்றிலும் கேரள தாந்திரிக முறைப்படி அந்த நம்பூதிரிமார்களால் நிர்வகிக்கப்படுகிறது. பூஜை முறைகள் ஆண்டுதோறும் இங்கு சிறப்பாக அன்னதானம் நடைபெற்று வருகிறது. கார்த்திகை மாதம் 1ஆம் தேதி சுமார் 4000 to 5000 பக்தர்கள் வரை வந்திருந்து மாலை அணிந்து விரதம் இருந்து அங்கேயே இருமுடி கட்டி கொண்டு சபரிமலை செல்கிறார்கள். சபரிமலை செய்ய முடியாத சில வயதான அன்பர்களும் மற்றும் மாற்றுத்திறனாளிகளும் நமது ஆலயத்திலேயே அந்த படி ஏறி ஐயனை தரிசிக்கிறார்கள். இந்த வைபவத்திற்கு, இந்த மகா கும்பாபிஷேகத்திற்கு நீங்கள் அனைவரும் வந்திருந்து பக்தர்களுக்கு இந்த தகவலை தெரிவித்து பெருந்திரளான பக்தர்கள் வருமாறு அழைப்பு விடும்படி கேட்டுக்கொள்கிறோம். சுவாமியே சரணம் ஐயப்பா. 1978 சபரிமலையில் தந்திரி, அதாவது இந்த ஃபேமிலியாக சபரிமலைக்கு பூஜை பண்ணுறாங்க. அவங்களுக்கு பேர் சபரிமலையோட தாழவன் மடம், செங்கனூரில் இருக்கிற தாழவன் மடம், அந்த ஃபேமிலியில் தான் சபரிமலையில் இருக்கிற ஐயப்பனுக்கு பூஜை பண்ணணும்னு சொல்லிட்டு பரசுராம மகர்ஷியால் அமைக்கப்பட்ட, அவங்களுக்கு பொறுப்பு கொடுக்கப்பட்டது. ஸோ அந்த ஃபேமிலியை சார்ந்த தந்திரிமார்கள் தான் சபரிமலையில் பிரதிஷ்டை பண்ணுற வழக்கம். 1950s சபரிமலையில் ஃபயர் ஆக்சிடென்ட் நடந்ததுக்கப்புறம் பிரதிஷ்டை பண்ணும்போது தாழ்மன் மடம் பிரம்மஸ்ரீ சங்கரன் நம்பூதிரி பிரதிஷ்டை பண்ணார் 1950s. அவரோட ஃபர்ஸ்ட் சன் தாழ்மன் மடம் நீலகண்ட தந்திரி தான் 1978 மடிப்பாக்கம் ஐயப்பன் கோயிலோட பிரதிஷ்டை பண்ணவர். இப்போ இந்த 2025 47 வருஷங்கள் கழிச்சு 2025 பிரதிஷ்டை பண்ணும்போது அந்த நீலகண்ட தந்திரியோட தம்பியோட பேரன், பையனும் பேரனும், அவங்க பேர் தாழ்மன் மடம் பிரம்மஸ்ரீ மோகனரு தந்திரி, தாழ்மன் மடம் பிரம்மஸ்ரீ மகேஷ் தந்திரி. சபரிமலையில் எப்படின்னா, இப்போ இது உங்களுக்கு இன்ஃபர்மேஷனுக்காக சொல்றேன், அந்த தாழ்மன் மடத்துல 3 பிரதர்ஸ் இருந்தாங்க. நீலகண்ட தந்திரி, தாழ்மன் மடம் பிரம்மஸ்ரீ நீலகண்ட தந்திரி, பிரம்மஸ்ரீ மோகனரு தந்திரி, மகேஸ்வர தந்திரி, பிரம்மஸ்ரீ ஸ்ரீகிருஷ்ண தந்திரி. ஸோ ஒவ்வொருத்தருக்கு மாறி மாறி வரும். இப்போ இந்த வருஷம் இப்போ சபரிமலையில் பார்த்தீங்கன்னா பிரம்மஸ்ரீ ராஜீவர தந்திரியும் அவர் சொன்ன தான் பண்ணுறாங்க. அடுத்த வருஷம் இட் பி பிரம்மஸ்ரீ மகேஷ் தந்திரி. ஸோ இப்படி மாறி மாறி வரும். நம்ம கோவிலை பொறுத்த வரைக்கும் 1978 பிரம்மஸ்ரீ நீலகண்ட தந்திரி பிரதிஷ்டை பண்ணதுனால அந்த ஃபேமிலியை சேர்ந்த தந்திரிமார்களே பிரதிஷ்டை பண்ணட்டு எங்களுக்கு ஒரு ஆசை இருந்தது. அது அவங்கள்ட்ட போய் ஒரு விண்ணப்பம் வச்சோம். தே அக்செப்டட் தி ரிக்வெஸ்ட் அண்ட் தே ஆர் கமிங் அண்ட் பெர்ஃபார்மிங் தி மகா கும்பாபிஷேகம். ஒரு 9 day உற்சவம். சபரிமலையில் எப்படி பிரதிஷ்டா கும்பாபிஷேகம் நடக்குமோ, புனருத்தாரண பிரதிஷ்டா கும்பாபிஷேகம் நடக்குமோ, அந்த மாதிரி 9 day உற்சவம் ஃபெஸ்டிவல் 6th April அன்னைக்கு ஆரம்பித்து 14th வரைக்கும் இந்த ஃபங்க்ஷன்ஸ் நடக்கும். ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு வேறு விதமான பூஜைகள் கிரியைகள்லாம் உண்டு. 11th அன்னைக்கு கார்த்தால 8:27 to 9:57 AM ரிஷப லக்னத்தில் சுவாமிக்கு அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேகம் நடைபெற இருக்கு. இந்த கோவிலில் ஐயப்பனோட ஒரு சன்னதி இருக்கு. 18 படி மேல ஐயப்பனோட சன்னதி, அவருக்கு பக்கத்தில் மகா கணபதி, கீழே ஃபர்ஸ்ட் கிரவுண்ட் ஃப்ளோரில் மகிஷாசுர மர்தினியோட சன்னதி இருக்கு. அதில் நவகிரகங்களுக்கும் சின்ன சன்னதி இருக்கு. இதுதான் கோவிலோட சன்னதிகளை பொறுத்த வரைக்கும். தேவதைகள் உபதேவதைகள் அப்படின்னு சொல்லுவோம். பிரதான தேவதை ஐயப்பன், உபதேவதைகள் மகா கணபதியும்
மகிஷாசுரமர்த்தினியும் நவகிரகங்களும் உண்டு. சபரிமலை நவகிரகங்கள் கிடையாது கோயில், பட் நம்ம கோவிலில் உண்டு. சபரிமலை மாதிரியே 18 படி கீழே பெரிய கருப்ப சுவாமி, சிறிய கருப்ப சுவாமி 2 பேரும் உண்டு. சார் சொன்ன மாதிரி சபரிமலையில் ஃபாலோ பண்ணுற ரிச்சுவல்ஸ் தான் இங்கேயும் ஃபாலோ பண்ணுறோம். எப்படி சபரிமலையில் லேடிஸ் மேலே போகக்கூடாது, அதே மாதிரி மடிப்பாக ஐயப்பன் கோயில் லேடிஸ் மேலே அலௌட் இல்லை, கீழேன்னு பார்க்கலாம் சுவாமியை. கும்பாபிஷேகம் பொறுத்த வரைக்கும் இது ரிச்சுவலிஸ்டிக் ஃபங்க்ஷனுங்கிறதுனால வி ஆர் நாட் ஹேவிங் இந்த மகேஷ் அந்த தந்திரி தான் ஸ்பெஷல். சபரிமலையில் பிரதிஷ்டை பண்ணுற தந்திரி வந்து பண்ணுறதுனால அவர் தான் ஸ்பெஷல். அவர் கையாலேயே சுவாமிக்கு பிரதிஷ்டை பண்ணுறதுங்கிறது யூஸ்வலாக காண கிடைக்காத ஒரு காட்சி. சபரிமலையில் யாரும் போய் பார்க்க முடியாது. அந்த தந்திரியால் பிரதிஷ்டை 18 படி மேலே சுவாமியோட பிரதிஷ்டை அவ்வளோ கோலாகலமாக இருக்கிறது வந்து ஒரு ஒரு காண கிடைக்காத காட்சி. அவர் தான் அங்கே சீஃப் கெஸ்ட். இந்த சபரிமலை வந்து இந்த மாதிரி ரூஃபு கீழே இருக்கும். அதனால வந்து நிறைய பேர் சுற்று வட்டாரத்தில் வெளியிலேருந்து பார்க்க முடியாது. அதுக்கு வந்து மேட் ஸ்பெஷல் அரேஞ்ச்மெண்ட்ஸ் எல்இடி ஸ்க்ரீன் போட்டு அங்கங்கே காட்டுறதுக்காக அரேஞ்ச் பண்ணியிருக்கோம். அட்லே கும்பாபிஷேகம் பண்ணும்போது அந்த சார் சொன்ன மாதிரி தந்திரிமார்கள் இருப்பாங்க, அப்புறம் முக்கியப்பட்ட ஆஃபீஸ்காரர்கள்லாம் இருப்பாங்க. மற்றபடி வேற யாரும் அந்த ஃப்ளோரில் இருக்க முடியாது. பப்ளிக் பார்க்குறதெல்லாம் வந்து த்ரூ எல்இடி டிவி தான் பார்க்கணும். சார் பாதுகாப்பு ஏற்பாடு சார் மக்கள் அதிகமாக சேரும்போது என்னென்ன மாதிரியான பாதுகாப்பு? We have requested the local police authorities, local council எல்லாருக்கே security கேட்டிருக்கோம். We have installed CCTV cameras inside the temple, on the temple premises also. Temple approach streetலயும் CCTV cameras வச்சிருக்கோம். We have made exhaustive security arrangements. அதோட மெடிக்கல் எய்ட் இருக்கு, மெடிக்கல் கேம்ப் போட்டிருக்கோம். ஆம்புலன்ஸ் will be placed. Fire ஃபயர் பக்தர்களுக்கு என்ன மாதிரியான இது உணவு? Good question. வெயில் காலங்கிறதுனால வாட்டர் பாட்டில்ஸ் அண்ட் நீர் மோர் கொடுப்போம் அந்த கும்பாபிஷேகம் முடிகிற வரைக்கும். அது முடிஞ்ச உடனே 10 மணிக்கு ஸ்பெஷல் அன்னதானம் will start. எல்லாம் போட்டு டேபிள் சேனல் சாப்பாடு எல்லாரும்